ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோகாம் மிஷின்லேருந்து வர எரர் சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எரர் சவுண்ட் வந்து எந்த ரீசனுக்காக வருதுங்கிறதையும் இது வந்து எந்த இடத்துல இருந்து வருதுங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 455 மிஷினுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து மிஷினை ஆன் பண்ணின உடனே ஒரு சவுண்ட் ஒன்று வருது. இந்த சவுண்டை உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி ஆனால் சவுண்டுகள் வெறுமெண்டு சொன்னால் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது சொன்னால் இப்படி சவுண்டுகள் வெறுமெண்டு சொன்னால் உங்களோட மிஷினை ஃபஸ்ட்டுக்கு எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு 7 மணி அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ட்ரோவரை வெளியில் எடுத்து பாருங்கள். இதுக்கு பிறகு வந்து சவுண்டு வருதுன்னு சொன்னால் நீங்கள் பின் பேக் சைட் மூடியை கலட்டிட்டு இந்த வீலர் இந்த மெயின் மோட்டரை சுற்றி பாருங்கள். விரலால் இந்த மாதிரி சுற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதே கேட்ட சவுண்டு கொஞ்சம் கேட்கும். அதுக்கு பிறகும் எவ்வளத்துல வருது ஐடென்டிஃபை பண்ணி போய் பாருங்கள். அதாலே முடியலை என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி பைபாஸ் ரயை வெளியில் எடுத்து பாருங்கள். அந்த சவுண்ட் நிற்குமென்று சொன்னால் நீங்கள் இந்த வீலை மாற்றி பாருங்கள். இந்த வீல் வந்து பேப்பர் கூட போகிறதால இந்த வீல் உடைகிறது. அதால் பேப்பரை கொஞ்சம் குறைய போட வேணும். இந்த வீலை எப்படி மாற்றுறேன் ஐ பாட்டிலில் கொடுக்குன்னு வீடியோவை போய் பாருங்கள். ரெண்டாவது இந்த ட்ரம்மில் பட்டு வர டஸ்ட்டு பவுடரை வந்து உள்ளுக்கு வெளியில் தள்ளக்கூடிய இந்த வீல் வந்து கட்டியாகி உள்ளுக்கும் சுத்த விடாமல் பவுடர் வந்து கட்டியாகி உள்ளுக்கு இருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த வீல் முதல் சுற்றி பாருங்கள். இந்த வீல் சுற்றிட்டு சொன்னால் இந்த வீல் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து இந்த டெவலப்பர் யூனிட். இந்த டெவலப்பர் யூனிட்டில் வந்து இந்த மேக்னெட் ரோலாக விரலால் டைட் பண்ணிவிட்டு அந்த மெயின் வீலை சுற்றி நீங்கள் சொன்னால் சின்ன ஒரு சவுண்டு வந்துட்டுன்னு சொன்னால் இதில் வர பெல்ட்டு அந்த வீல் வந்து வீக் ஆகிருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும். இதை வந்து எப்படி மாற்றிக்கொள்ளதுங்கிறது வந்து ஐபாட்டில் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு அதுலேயும் டவுட்டுன்னு சொன்னால் இந்த வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் இதை யூனிட்டுக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு வராது. அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் அது ப்ராப்ளம் அதுதான். அதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஹீட் ரோலரில் டவுட் சொன்னால் இந்த வீலை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். இந்த இஷ்யூ வந்து ஃபுல்லாக அந்த ஹீட் ரோலர் வீல் டேமேஜால் தான் வந்திருக்கு. அதில் ட்ரேசர் வந்து ஃபுல்லாக சுட்டாத காரணத்தால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக இது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹீட் ரோலரில் ஒரு டேமேஜ் ஒன்று வந்திருக்கு. இது வராமல் எப்படி செய்கிறதுங்கிறது ஐபேட்லாம் கொடுக்க இந்த வீடியோவும் போய் தேவைன்னு சொன்னால் போய் பாருங்கள். ஒரு ஹீட் ரோலர் வந்து ஒரு ரேசரோட வந்து ஃபுல் டைட்டில் இருக்கணும். இது வந்து லூஸாக இருக்கு. இந்த லூஸாக இருக்கிற காரணத்தால் மொத்தமாக இது வந்து ரொட்டேட் ஆகும்போது ஹீட் ரோலர் ரொட்டேட் ஆகும்போது வந்து ரேசர் டோட்டலாகவே ரொட்டேட் ஆகுது. அதால் அப்படி ரொட்டேட் ஆகி இருக்கிற காரணத்தால் மொத்தமாகவே ரேசர் வந்து 2 பாகங்களாக பிரிஞ்சு வேலை செய்யாமல் மொத்தமாக ஒரு பாகமாகவே சுற்றிக்கு இருந்ததால் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. இது வந்து ரேசர் வந்து உள்ளுக்கு வந்து சில ஆயில் லிக்விடுகள் இல்லாத காரணத்தால் இது வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. சில ஆயில்களை பாவிச்சு நீங்கள் கொஞ்சம் இதை லூஸ் பண்ணி செய்ய 7 மணி சொல்லி பாருங்கள். இது செஞ்சும் உங்களுக்கு வந்து இந்த டைட் வந்து போகலான்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இதில் ரேசர் மாற்றி தானாக வேணும்.
ஹீட் ரோலரில் வந்து நீங்கள் இந்த ரேசரை டைட் பண்ணுறதுக்கு 2 பொருட்களை பாவிக்கலாம். அதில் ஒன்று வந்து பேப்பர், மற்றது வந்து பேப்பர் சைஸ்லேக்கில் ஒரு தகடு சம்மந்தப்பட்ட அதே மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை பாவிக்கலாம். இது 2யும் இல்லாமல் வேறு எதையும் பாவிக்கிறது வந்து இது வந்து சிறந்ததாக இருக்காது.